வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோங்கன்னா லெமன் கொரியாண்டர் ரைஸ் வித் க்ரீமி மஷ்ரூம் சாஸ் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம க்ரீமி மஷ்ரூம் சாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலோ வாட் எவர் இஸ் அதை ஊற்றிக்கோங்க. கியூமன் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டான்றவங்க வேண்டாம். ஃபைன்லி சாப் கார்லிக் பொடியாக நறுக்குன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாட் பண்ணிக்கோங்க. கூடவே க்ரீன் சில்லிஸ், ஃபைன்லி சாப் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. நல்லா கார்லிக் கொஞ்சம் நல்லா வதங்கியும் மஷ்ரூம்ஸ் போட்டுக்கோங்க. பட்டன் மஷ்ரூம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் 2 பேக்கெட்ஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கிடுத்து. இப்போ எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. சாட் இட் வெல் அண்ட் கீப் இட் aside. சேம் ஹேண்ட் ஹீட் சம் பட்டர், மெல்ட் சம் பட்டர். ஒரு பட்டர் போட்டுக்கோங்க. சாஸ் பண்ண பட்டர் மெல்ட் ஆனதும் add some maida, 2 tablespoons of maida, all purpose flour. add some milk, ஒரு 1 liter milk கிட்ட ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் அளவுக்கு நல்லா சாஸ் வரணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. add the remaining milk. add some chili flakes. பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கீங்க. ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஒரிகானோ. add the salted mushrooms. வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், க்ரீன் சில்லிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா பபிள் ஆனோனையும் நம்ம சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொரியாண்டர் லெமன் ரைஸ் வித் க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.